அரசு உதவித்தொகையை வழங்காமல் அலைக்கழித்த வங்கி அதிகாரிகளை கண்டித்து மண்டபம் பகுதியில் வசித்து வரும் இலங்கை அகதிகள் தனித்துறை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதி முகாமில் வசித்து வரும் 2000க்கும் மேற்பட்ட இலங்கை அகதிகளுக்கு பயோமெட்ரிக் கார்டு மூலம் மாதந்தோறும் அரசு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் அரசு உதவித்தொகையை பெறுவதற்காக 300க்கும் மேற்பட்டோர் தனித்துறை ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். இயந்திரம் பழுது, இணையதள வசதி இல்லை என்று கூறி வங்கி அதிகாரிகள் இலங்கை அகதிகளை அலைக்கழித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது அரசு உதவித்தொகையை தாமதப்படுத்தாமல் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை அகதிகள் முழக்கமிட்டனர். இப்போ சரியான மோசம் எங்களுக்கு. ரேஷன் கடையில சாமான் ஒழுங்கு இல்ல, சம்பளம் ஒழுங்கு இல்ல, என்னத்த பாடுபடுத்துறாங்க தெரியுமா? 2 மாசம் சம்பளம் எங்களுக்கு ஒழுங்கா கிடைக்கல. அது ஒழுங்கா எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யுங்க. பணக்கொடைக்காகவே ஏன் இப்படி பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. பழைய மாதிரி எங்களுக்கு அந்த பணக்கொடையை மாத்தி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆரம்பத்துல எப்படி கொடுத்தாங்களோ அது கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டு இப்படி எங்களை அலக்களிக்கிறது ரொம்ப கஷ்டமா தெரியுது.